விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேசப்பிரபு அப்படின்ற ஒரு நியூஸ் 7 சேனலோட ஒரு ஜெர்னலிஸ்ட். அவரை இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, சில மர்ம நபர்கள் கிட்டத்தட்ட வந்து 62 இடத்துல வந்து அவர் வெட்டியிருக்காங்க. வெட்டின நபர்கள் மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. என்னென்ன பிரிவுல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்துல 147, 148, 342 அப்புறம் வந்து 294B இல்லாம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரிவு 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வந்து வழக்கு பதிவு பண்ண காவல்துறை வழக்கு பதிவு பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரை வந்து இது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலையும் வந்து உடச்சிட்டுக்கிறாங்க. தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கிரைம் சீனுக்கு போறப்ப அவங்க வந்து தப்பிக்க ஓடி போய் பள்ளத்துல வந்து அவங்களோட கால் முறிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், சிம்பிளான விஷயம். ஒரு நபர் வந்து எனக்கு இது மாதிரி லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு இருக்கிறதுக்கு, என்னை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யங்கஸ்ட் ஜெர்னலிஸ்ட் அவர் வந்து ஒரு விஷயத்துக்காக டாஸ்மார்க்ல ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை வந்து மனசுல வச்சுக்கின்னு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த லோக்கல்ல இருக்க ஸ்டேஷனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம கண்டிப்பா வந்து இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பா நடந்தே இருக்காது. காரணம் என்னன்னா, ஒரு போலீஸோட ஒரு அடிப்படை வேலை என்னங்க, ரோந்து போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவர் வந்து காலையில ஆரம்பிச்சு அன்னைக்கு வெட்டு வாங்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேஷுவலா வந்து போலீஸ்ல நீ வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த அளவு ஒரு நியாயம் அப்படின்றது தெரியல. காவல்துறையோட ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது எல்லா காவல்துறையும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்துல அந்த டைம்ல யார் அங்க இன்சார்ஜ்ல இருந்தாங்களோ கண்டிப்பா அவர் மீது வந்து போலீஸா ஆயுதப்படை அப்புறம் வந்து இந்த காத்திருப்பு பட்டியல் அப்படிலாம் இல்லாம உடனடியாக வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு இஷ்யூல வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றத கண்டிப்பா விசாரிச்சு பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு கண்டிப்பா வந்து ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதோட ஒரு அடிப்படையான ஒரு வேலை என்னங்க, ஒரு குற்றத்தை நடக்காம தடுக்கிறது. அப்புறம் வந்து நடந்த ஒரு வேளை குற்றம் நடந்துருது அப்படின்னா அது சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கிறது. இதுதான் ஒரு அல்டிமேட்டா ஒரு அடிப்படையான ஒரு போலீஸோட வேலை. இவரு காலையில இருந்து எனக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்றாரு. இதை வந்து ரொம்ப ஒரு மெத்தனமா எடுத்துக்கிட்டு கேவலமான கேள்வியை கண்டிப்பா எந்த ஒரு போலீஸாலையும் கேட்க முடியாது. வண்டியாப்பா அது, எந்த வண்டிப்பா, என்ன கலர்ப்பா, இதெல்லாம் ஒருத்தவன் பிரச்சனையில மாட்டிக்கின்னு எனக்கு வந்து இது மாதிரி ஒரு இஷ்யூன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றான். அடுத்தது அங்கே லோக்கல்ல இருக்கிற பீட் யாருன்றதை பார்த்து அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண அந்த ஒரு காவல்துறை அதிகாரியை கண்டிப்பா வந்து நம்மளோட வீடியோ மூலமா ரொம்ப ரொம்ப நம்ம கண்டிக்கிறோம். இன்னைக்கு வந்து நீங்க 10 தனிப்படை அமைச்சிட்டேன், இன்னும் 2 பேரை பிடிச்சிட்டோம், அதுல வந்து பள்ளத்துல ஊட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஏன் வந்து காவல்துறை முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுக்கு கண்டிப்பா காவல்துறையோட ஒரு உயர்மட்ட குழுவில் இருக்கிறவங்க இதை வந்து எடுத்து கண்டிப்பா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ பண்ற ஒரு தப்போ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ற தப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. பிரச்சனை பண்ணவங்க மேல வந்து 307 போட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு பிரச்சனையை தடுத்து இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு இஷ்யூ நடந்திருக்காது. 62 இடத்துல ஒரு நபரால வெட்டு வாங்கிக்கணும், உடம்புல எல்லா இடத்துலயும் வந்து வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவ்வளவு வெட்டுகளை வந்து உடம்பு ஃபுல்லா வாங்கிக்கினா அவர் எப்படி திரும்ப மீண்டு வரப்போறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தெரியாம இருக்கு. அதனால இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா யாராவது காவல்துறையினர் பாத்தீங்கன்னா, நாளைக்கு உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் வராங்க வந்து கேக்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்ச ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க இல்ல ஹெல்ப் பண்றீங்க பண்ணலன்றது செகண்டரி. பாதிக்கப்பட்டவன் ஒரு ஃபோன் பண்ணி சொல்றப்ப அவனுக்கு அட்லீஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஹெல்ப்பை வந்து போலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்துல வந்து காவல்துறை கோட்டை விட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல சட்டம் சம்பந்தமா நிறைய வீடியோ இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.